யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக பார்க்குற மாதிரி சாதாரண ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபி கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிரிமினல்ஸ் கிராண்ட் மாஸ்டர் லாபின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே போட வேண்டியது ஈவினிங் போட்டுருக்கலாம். சரி, இருந்தாலும் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துருமே அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கிறேன். ஸோ தரமாக இருந்துச்சு வீடியோ. இதை நான் ஏன் சொல்லணும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இது வந்து தரமாக இருக்குன்னு சொல்லி அது உங்கள் மனசுக்கு வந்து அது வந்து எப்படி இருக்குன்னு தெரிலல்ல. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. அண்ட் புதுசாக யாராவது நம்ம சேனலை வந்து புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கடைசியாக இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறது முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பீக்கில் மட்டும்தான் இருப்போம். இந்த பீக்கில் மட்டும் இருந்து எவ்வளோ கில்லி எடுக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். அதில் நம்மளோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த 4 டாக்குரனில் எந்த டாக்குரனில் அதிகமாக கில் எடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ எந்த கலரு சரிங்களா, எல்லாமே டாக்குரனல் தான். என்ன கலர் டாக்குரனல் ஓகேங்களா. மேட்ச் ஆரம்பத்தில் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் போவோம். நம்மளும் சூடு பிடிக்கிறதுக்காக டபுள் டார்லாம் எடுத்துகிட்டு வந்து எவனாவது இருப்பான் கொளுத்திடலான்னு வருவோம் சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் இழுத்து தான் போகுது. இந்த இடத்துல நான் அவனை அட்டாக் பண்ணுறது பதிலாக என் டீமேட்டை தூக்கி விட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணலான்ட்டு போனேன். எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குங்க சரிங்களா. ஸோ அவனை அடிச்சிடலாம், ஏன்னா நம்மள்ட்ட டபுள் டார் இருக்குது. நான் எதுக்காக டபுள் டார் எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இந்த பீக்கில் இறங்குறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் பீக்கில் இறங்க கண்டிப்பாக எல்லாருமே இறங்கிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். பீக்கில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டபுள் டாராவது கிடக்குது. ஆப்போசிட் டீமில் ஒன்று எடுத்து வந்துடுறான். நம்ம என்னதான் MP40 M10 எடுத்துட்டு போய் அழுத்தினாலுமே 50% தான் நடக்குது. ஒன்று அவன் அழுத்திடுறான், இல்லைன்னா நம்ம அழுத்திடுறோம். அது 100% நடக்கணும் அப்படின்னா டபுள் டார் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இல்லை 100% நம்ம சைடு வரணும் அப்படின்னா நம்மளும் டபுள் டாரை எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா. அவனும் அழுத்தம் நம்மளும் அழுத்துவோம். அது 50% தான் நடக்கும். சரி ஓகே, குழப்ப விரும்பல. இந்த டபுள் டாரில் என்ன ஒரு பிரச்சனைனா, வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஸ்குவாடே இருந்தாலும் போட்டு எல்லாரையும் கொளுத்த முடியும். இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் சிங்கிள் பீஸாக இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சம் வந்து மல்லு கட்டி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே போட்டு பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ரவுண்டு கட்டி அடிச்சிட்டானுங்க. வீட்டுக்குள்ளே இருந்தா கொஞ்சம் நெருக்கடியான வீடாக இருந்தால் அடித்து கொளுத்திருக்கலாம் அவங்களாம் வாங்கடா அப்படின்ட்டு. சரி ஓகே, உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டவர் இல்லாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரிங்க, இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் இழுக்கும் அப்படின்னு, அது பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இதுக்கப்புறம் தான் சம்பவமே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. சும்மா பேச்சுவார்த்தைக்கெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்ன மாதிரி ஆட்டம் போகுதுன்னு பாருங்க. கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் வந்து ஸ்கிப் பண்ணி எடிட் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருந்துச்சு இந்த ஒரு மேட்ச். இதுக்கப்புறம் இந்த பீக்கில் மட்டும் சரிங்களா. ஸோ சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கி கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சும்மா அட்டி டமா டுமில்னு விழுவல, தருக்கு புருக்குன்னு தான் விழுந்துச்சு. ஏன்னா டமா டுமின்னா நம்ம M10 வச்சு அழுத்தணும்னு சொல்லலாம். தருக்கு புருக்குன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம MP40 வச்சு தான் அழுத்திருக்கிறோம். ஸோ அதனால சரன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அழுத்து நான் அழுத்து எரிஞ்சிட்டேன். ஸோ ஹெட் அடிக்கிறோமோ இல்லையோ முழுசா புல்லட்டை போட்டு அழுத்திடுறது. அவன் பாருங்க எப்படி பார்த்தாலும் அவன் டீமேட்டை ரிவ்யூ பண்ணுறதுலே குறியா இருக்கான். அவன் ரிவ்யூ பண்ணி தானே ஆகணும். இந்த இடத்துல நான் ஏன் டீமேட்டை ரிவ்யூ பண்ணாமலே இந்த கடைசியால் எப்படியாவது முடிச்சிடணுங்கிறதுக்காக நான் என்னென்னமோ அழுத்த ட்ரை பண்ணுறேன். அவனும் பார்த்தீங்கன்னா அழுத்துறான், நானும் பார்த்தீங்கன்னா அழுத்துறேன். கடைசியில் நான் அவனை அழுத்திட்டேன். ஆனால் லேண்ட் மேலே அவன் வச்ச லேண்ட் மேலே நான் டவுன் ஆகிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு. இருந்தாலும் இந்த இடத்துல நான் அவர் ரிவ்யூ பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஆகிட்டு நம்மளை முடிக்க சான்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளவோ அனுபவம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளால வந்து நம்மள்ட்ட வந்து காப்பாற்றிட்டாரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டை போய் ரிவ்யூ பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஆரம்ப புள்ளியார் சொல்லி தான் சரிங்களா. நான் சொல்கிறது இப்போ நடந்த சண்டே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தது ட்ரெய்லர் தான் சரிங்களா. ஸோ இன்னும் மெயின் ஃபீச்சர்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பை பற்றி பார்த்து வந்துடலாம். இந்த ஆப்போட பேர் வின்சோ. அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை தொட்டுனே இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு OTP சென்ட் பண்ணி உள்ள போயிருங்க. இதெல்லாம் நாங்கள் எதுக்கு ப்ரோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் சும்மா உட்காந்துருக்கனால கேம் விளாண்டு மணி earn பண்ணி அது மூலியமாக கை செலவுக்கும் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மணியை வச்சு டைமண்ட் டாப் அப் பண்ணி நமக்கு பிடிச்ச கன்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸோ எது வேணாலும் ஃப்ரீ ஃபயரில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத கேளுங்க. இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, யார் யாருக்கெல்லாம் கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக அந்த ஆப் மூலிமா மணி earn பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆப் எடுத்துக்கலாம். சரி, ஒரு கேமு ஃப்ரீ ஃபயரே எடுத்துக்கலாம். அந்த ஆப்பில் ஃப்ரீ ஃபயர் இருக்குது. போயிட்டு நீங்கள் அவங்க நடத்துகிற டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு மேட்ச்க்குள்ள போயிட்டு ஒரு கில் அடிச்சாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் தருவாங்க. பூய் அடிச்சா 50 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் தருவாங்க. அது நீங்கள் கட்டுற என்ட்ரியை பொறுத்து இருக்கு. 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி கட்டலாம். 100 ரூபாய்க்கு மேலே யாரும் கட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்குற போனஸ் அமௌண்ட் வச்சு மட்டும் சும்மா ட்ரையல் காண்டி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஆப்பை இப்போ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா ஒரு டவுன்லோடுக்கு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் தருவாங்க. நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா போயிட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்னது நடந்துச்சா இல்லையான்னு
சொல்லுங்க. சரி ஓகே, கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கு, மறந்துடாதீங்க. சரி இப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமை பற்றி பேசலாம். ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் பற்றி, அங்கே உள்ள ஃப்ரீ ஃபயர் பற்றி பேசினது போதும். நம்மளால் சாண்டினோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வெறுப்பேற்றுறான். பயப்பில் என்கிட்ட கண்டிப்பாக மாட்டோம், ஆனால் மாட்டினானா செதைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வெறியில தான் இருந்தேன். ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து டவுன் ஆகிட்டாரு, அழுத்தி பிடிப்பாரு, ரிவ்யூ பண்ணிடலாம் பார்த்தா, ஆனால் அழுத்தி பிடிக்கல. ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்டுச்சு, அவனா வர்றான்ட்டு திரும்பி போய் பார்த்தா நம்பாலு தான், திரும்பி இதே சாண்டினோ தான். அவன் தானே இது சோக்கர் மண்டேன்னு தான் நினைக்கிறேன். இவன் தான் நாலு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் வெறுப்பேற்ற யாரடே எமௌண்ட்டு போகலான்னு வந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த கேரக்டரை பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் யாராவது இந்த சாண்டினோ கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கேரக்டரை மாற்றிருங்க. அது உங்கள் ஸ்கில்லை ரொம்ப ரொம்ப குறைச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ச்னால் என்ன, ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இனிமேல் அடிக்கணும். சும்மா பயந்து ஒளிஞ்சிடும். ஏன்னா அப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படி தான் ஒளிஞ்சு விளாண்டோம், சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிவ்யூ பாயிண்ட்டுங்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ தான் ரிவ்யூ பாயிண்ட்டுங்கிறது இருக்குது. நீங்கள் செத்துட்டா கூட டீமேட்டை தூக்கி விடுவாங்க. ஜாலியாக இறங்கி அட்டாக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, என்ஜாய் பண்ணுறங்கிறத விட உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் கைஸ். அதாவது எப்படி சொல்கிறது, இப்படியே நீங்கள் வந்து ஒளிஞ்சு எதுனா ஒரு மேலே போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னு தெரில. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கர்ஸ்லாம் நிறைய பேர் ஹேக் போட்டு விளையாடுவாங்க, அதில் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சுன்னு தெரில. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சொந்த முயற்சியால் பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர் போனால் அது கடைசி பிளேஸ் இருந்தாலும் சரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஹேக் போட்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தாலுமே யூஸ் இல்லை. கிளிச்சு போட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் இருக்கானுங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒளிஞ்சு அடித்ததில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரில. ஸோ உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள், ஆனால் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேரக்டரை யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபஸ்ட்டு நான் சாண்டினோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் போட்டதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எனக்கு பிடிக்காது அந்த கேரக்டர். அந்த மாதிரி வந்து ஏன்னா நீங்களே பார்த்துருவீங்க, நான் அடிக்கும் போது தபார்னு ஓடுறான், அதை போட்டுக்கிட்டு மேலே ஓடிட்டான், திரும்பி பார்த்தீங்கன்னா டீமேட் ரிவ்யூ பண்ணி இது மாதிரி ஒருத்தனை வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஜோன்ஸ் பேசாமல் இதுக்கு ஜோன்ஸரே வச்சுக்கலாம்ல, அதானே கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, அடுத்தது இவனுக்கு ஏன் அமௌண்ட் போட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டீமேட்டுக்கு அமௌண்ட் போட்டானா. அவங்க கத்துனாங்க கலந்து அமௌண்ட் போடு ப்ரோன்ட்டு, அதனால தான் அவனுக்கு ஒரு பைரேட் அமௌண்ட் போட்டோம். நம்ம யாரையும் சும்மா போயிட்டு வம்புழுத்துட்டு இருக்க மாட்டோம். நம்மள எவனா வம்புழுத்தாலும் அவனை சும்மா விட மாட்டோம். அந்த மேட்ச்ல அவன் சிக்கல்னா கூட அடுத்து வெயிட் பண்ணுவோம், பேர்லாம் பார்த்து வச்சு ஞாபகம் கண்டிப்பாக வச்சுப்போம். எந்தாவது ஒரு மேட்ச்ல மாட்டுவான், அன்னைக்கு அவனை செதைச்சிடணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்போம். ஸோ டோர்னமெண்ட்னு வச்சுங்களேன், அது ஈஸியாக மாட்டிப்பான். ஒரு மேட்ச்லனா கூட அடுத்தடுத்த மேட்ச்ல மாட்டிப்பான். ஸோ சாஸ்கி இவர் ஆரம்ப காலத்தில் வந்து சாஸ்கியா என்னன்னு தெரியலையே, சாரி இந்த மேட்ச்ல ஸ்டார்டிங் வந்தான் பார்த்தீங்களா, அந்த சாஸ்கியா என்னன்னு தெரியல. ஸோ நான் நருட்டோவை மாற்றலாம் தான் நினச்சேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவேக்கன் பண்ணுறது அவேக்கனா இல்லையே, ஸ்டேஜ் மோட் நருட்டோ அவனை வச்சுக்கலாம், இல்லைனா குராம மோட் நருட்டோ மாற்றிக்கலாம்னு நினச்சேன். இப்போ இருக்கும்போதே நம்ம மாற்றிக்கலாம் கேமில் இருக்கும்போது. ஸோ ஆனால் வந்து வேண்டாம், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரிமினல்ஸுக்கான கிராண்ட் மாஸ்டர் லாபி, அதனால வந்து நம்ம இப்படி வச்சுட்டு விளாடுங்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டேன். எம்பி பாட்டி ஒரு நல்ல ரேஞ்சு கொடுத்துச்சுங்க, ஆனால் நல்ல ஒரு ரேஞ்சு தான் அந்த எம்பி பாட்டி. நான் வந்து அந்த எல்லோ போக்கர் எம்பி பாட்டி தான் எடுத்துகிட்டு வரலாம்னு நினைப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கொடுக்காது அந்த அளவுக்கு, அதில் ரேஞ்சு மைனஸு, மற்றபடி ரெண்டுக்குமே சேம் பவர் தான். ஆனால் அது சூப்பராக அந்த எல்லோ போக்கர் எம்பி பாட்டி. சரி ஓகே, இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க ரெஸ்டே இல்லாமல் கேப்பே விடாமல் அட்டாக் மேலே அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு டீம்மேட் பார்த்தீங்கன்னா நிற்கிறான் எனிமே. ஸோ அவன் அடிக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவர் மேலே ஏறி போய் நிற்கலான்னு பார்த்தா ஸ்கேர் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அவரே போயிட்டாரு. ஸோ ஒரு ஓகே சொருல்ல சரி ஓகே இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக குறைச்சிக்கணுங்க. எப்போ ஏதாவது ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிச்சுன்னா அதையே நம்ம எடுத்துக்கிறோம். சரி ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீக்கை விட்டு கடந்து வந்துட்டோம். அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா பீக்கில் வந்து அட்டாக் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஜோனு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஜோனு அதே இடத்துல இருந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா நான் நினச்சேங்க, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம எதிர்பார்த்தோம்னு வச்சுங்களேன் இதே இடத்துல நடக்கணும் அப்படின்னு, அது நடக்காது. எதிர்பார்க்காம அது வரைக்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் பீக்லேயே ஜோன் விழுந்துச்சுன்னா நம்ம பீக்லேயே முடிச்சு ஒரு தரமான ஒரு நல்ல மேட்சாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ நம்ம எதையுமே எதிர்பார்க்காம இருப்போங்க. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க எதிர்பாராமல் இருந்தால் அதுவே நடக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம எதிர்பார்க்காம இருப்போம். நம்ம எதிர்பார்த்து எந்த இளவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. சரிங்க, அந்த இந்த கேரக்டர் வச்சிருப்பான் போல இருக்கு, அப்பா அடிச்சு கிழிச்சிருச்சு வெஸ்ட்டை. சரி எங்கடா நம்ம இல்லாம மட்டும் தான் இருக்கான், ஒரு ஜீவனை தூக்கி விட்டோமே அது எங்கன்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா மேப்லேயே காணல. இப்போதான் பார்க்குறேன், ஆளை ஸ்பெக் பண்ணி பார்த்தா இங்கே இருக்குன்னு நிற்கிறான். சரி ஓடிட்டு இருக்கான், கிங்கை போய் தூக்கி விட்றா அப்படின்னு சொன்னேன். கிங்கையில் பார்த்தீங்கன்னா அவனும் இல்லை. ஸோ அவன் யாரு, நம்ம கீர்த்தி வில்லன் அவன் பார்த்தீங்கன்னா இருந்தான். ஆனால் எவன் இல்லை எவனுமே இருக்க மாட்டாங்க. இவன் வில்லன் இல்லை கூட பார்த்தீங்கன்னா வந்து அவன் கிடையாது, அவன் ஃப்ரெண்டு தான் இருக்காரு. ஸோ இது எதுக்கு அவன் ஃபஸ்ட்டு நம்ம அடுத்தவங்கள சொல்கிறது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும். நம்ம இல்லையே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி தான் வர்றோம். ஸோ இதை பற்றி நம்ம இன்னொருத்தவங்களை பற்றி பேசி அதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம எதுக்கு கதையை எழுத்துக்கிட்டு நம்ம இங்கே மேட்ச்சில் நடக்கிறத பேசுவோங்க. ஆள் இவனை தான் அடுத்து இவன் பார்த்தீங்கன்னா அழுத்தி சொல்லி முடிச்சிட்டாங்க. இவன் பார்த்தீங்கன்னா
வேணுன்னே உட்காந்துருக்கானா இல்லை அது எப்படி கரெக்டாக வந்து இங்கே பாருங்க, நான் உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிச்சிட்டேன். 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்துருந்தான். ஸோ நானும் போய் தூக்கலான்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபோனை எங்கே வச்சுட்டு போயிட்டான். அவனா தான் போய் உட்காந்தான். என்னடாச்சுன்னு கேட்டால் எவனோ லாயின் பண்ணிட்டான்னு சொல்கிறான். இல்லை எனக்கு புரியல, அவனா போய் அழகாக உட்காந்து விட்டு லாயின் பண்ணிட்டான்னு ஒரு ப்ராடக்ட் பேசுகிறான். லாயின் ஆனவன் என்ன அதில் போய் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டா இருப்பான். என்னங்க இது கதையாக இருக்குது. இன்னும் அதே இடத்துல நிற்கணும், திரும்பி ரீலாயின் பண்ணணும். 2 நிமிஷத்துக்கு ரீலாயினே ஆகலை, எங்கே வேலையாக போயிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுறேன்னு ஓடிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆள் செத்து போயிட்டான். ஸோ இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மேட்ச் சரிங்களா. பூயா அடிச்ச இன்னொரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்சோட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மேட்ச் தான் பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் இந்த மேட்சை காட்டலான்ட்டு வந்தேன். இருந்தாலும் 4 டாப் கர்னல் போயிட்டு அது பூயா அடிக்காத மேட்சை உங்கள்கிட்ட நான் வந்து காட்டினா அது வந்து மிகையாகாது இல்லைங்களா. ஒன்று நல்லா இருக்கிற மேட்சை உங்கள்கிட்ட ஒன்று காமிச்சிட்டேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூயா அடிச்ச மேட்சையும் காமிச்சிடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும் இந்த ஒரு வீடியோ. அதுக்காண்டி தான் காமிச்சேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணுங்கிறதுனால விட்டுட்டாங்க, இந்த பையனாக இருந்தால் அடிச்சிருப்பாங்கன்ட்டு ஒரு சில பேர் தற்கொலைங்க நினைக்கலாம். அவங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிச்சா விட்டுருவோம். கடைசியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜோனில் எலிமெண்ட் ஆகி நம்ம பூயா விட்டு கொடுத்துருவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பூயா அடிக்கிற மேட்சை காமிச்சே ஆகணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் யாராக இருந்தாலுமே பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நம்ம போட்டு தள்ளியிருப்போம். ஸோ கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.